கணவன் அமைவதெல்லாம் பாகம் 8. சுருதி பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து வச்சு 2 பாட்டு பாடுமா, கைலாசம் உத்தரவிட்டார். தங்கம்மாளின் முகத்தை பார்க்க கூட மாதவிக்கு அச்சமாக இருந்தது. விருந்தினர் போன பின்பு எத்தகைய மண்டகப்படி கிடைக்கும் என்று அவளுக்கு தான் தெரியும். ஆனாலும் ஐயாவின் வேண்டுகோளை தட்ட முடியாதே. சுருதி பெட்டியுடன் உட்கார்ந்தாள். சுருதியுடன் இணைந்து வண்டு போல் சுழன்ற அந்த குரலின் இனிமை ஒவ்வொருவரின் மனதையும் இதமாக தொட்டது. கதிரேசன் மறந்து போனார். அவருக்கு பிடித்தமான அருட்பாவில் இருந்தும் தேவாரம் திருவாசகத்திலிருந்தும் அவள் இழைத்து உள்ளம் கசிந்து உருகி பாடினாள். காதுகள், கழுத்து, கைகள் எங்கும் வைரங்கள் மின்ன, கரும்பச்சை காஞ்சிபுர சேலை உடலை தழுவி நிற்க, கொடிபோல் இருக்கையில் சாய்ந்து கொண்டிருந்த பரிமளாவையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் ரங்கதுரை. சிறிது பொழுதில் அவனை கூட மாதவியின் பாடல் ஈர்த்து கொண்டு விட்டது. இருக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு பாட்டு கேட்டபடி தாளம் போட்டுக்கொண்டு அவன் ரசிக்கத் தொடங்கினான். தங்கம்மாவால் சகிக்க முடியவில்லை. பணத்தை கொட்டி இந்த பரிமளாவிற்கு வீணை கற்றுக்க வச்சு என்ன பயன்? பளிச்சென்று 2 பாட்டை வீணையில் வாசிக்கலாம்ல. வீணையில் வாசிக்க தெரியாமல் கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாளே, கர்மம். தனக்குள்ளே எண்ணி புழுங்கினாள். எரித்து விடுகிறவள் போல மாதவியை கண்களால் உருட்டி விழித்தாள். பாட்டு முடிந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கையை தட்டினர், மாதவியை பாராட்டினர். கைலாசத்திற்கு உற்சாகம் பிடிபடவில்லை. அவர் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. சந்திரனின் பக்கம் திரும்பினார். ஏன் தம்பி, நீ கூட நன்றாக பாடுவிய, நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நீ 2 பாட்டு பாட என்றார். அவ்வளவுதான். அமராவதியும் கதிரேசனும் அவனை பிடித்து கொண்டு விட்டனர். சந்திரன் மறுக்க முடியாமல் எழுந்தான். மாதவிக்கு அருகே சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்ட அவனை கண்டதும் தங்கம்மாவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. பெரிய பாகவதர் நினப்பு, காவாலி பைய, இவனுக்கு என்ன பாட தெரியும்? மனதிற்குள் வெகுண்டாள். மௌனமாக அவனை வெறித்தாள். கைலாசத்திற்கு பிடித்தமான மாசில் வீணையும் தினம் தேவாரத்தை கம்பீரமான குரலில் அவன் பாடினான். கேட்டு மகிழ்ந்த கதிரேசனும் ரங்கதுரையும் கைதட்டி பாராட்டினார்கள். எனக்கு ஒரு யோசனை, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுனா கேட்க அருமையாக இருக்குமே, கதிரேசன் உற்சாகத்துடன் சொன்னார். ஆமாம் என்று ஆர்ப்பரித்தாள் அமராவதி. திகைப்புடன் மாதவி கைலாசத்தின் முகத்தை பார்த்தாள். ஏமா கொச்சப்படுற? சந்திரன் நம்ம வீட்டு பிள்ளை தானே, பரவாயில்ல பாடு, சமாதானப்படுத்தினார் அவர். என்ன பாடுவது? கண்களால் கேட்டபடி அவளை பார்த்தான் சந்திரன். தாமரை பூத்த தடாகத்திலே தெரியுமில்லையா? நாணத்துடன் தலையை குனிந்து கொண்டு அவள் கேட்டாள். ஓ, தெரியுமே, நீ ஆரம்பி என்றான். சுருதி சேர்த்து கொண்டு அவள் தொடங்கினாள். தாமரை பூத்த தடாகத்திலே செந்தாமரை பூத்த என்று குலைந்த அவள் குரலுடன் கம்பீரமாக இழைத்த அவன் குரல் அனைவரையும் மயக்கியது. மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். பாட்டு முடிந்ததும் கைத்தட்டல், பாராட்டுகள். இருவருக்கும் அபாரமான சங்கீத நாணம், வியந்தார் கதிரேசன். இத்தனைக்கு முறைப்படி இருவரும் சங்கீத பயின்றவர்கள் இல்லை, எல்லாம் கற்ற நாணம்தான், பூரித்தார் கைலாசம். இந்த பெண்ணிற்கு சங்கீதத்தில் நல்ல வருங்காலம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ரங்கதுரை எழுந்திருந்து மாதவியின் அருகில் இருந்த இருக்கையை ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான். சற்று முன் அவளது அழகை கண்டு அயர்ந்து விட்டிருந்த அவன் இப்போது குரலை கண்டு மயங்கிவிட்டதை காண தங்கம்மாவால் பொறுக்கவே முடியவில்லை. இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் முதலில் இந்த பெண்ணை வீட்டில் சேர்க்க நான் விரும்பவில்லை. நல்லதுக்காக நரி முட்டையிடும். இந்த பாவி பெண் என் மகளுக்கு முதல் எதிரி. பொறாமையால் துடித்து போனாள் அவள். இருப்பு கொள்ளாது எழுந்து நின்றாள் அவள். வந்தவர்களும் நேரமாயிட்டு என்று விடைபெற்று கொண்டு எழுந்தனர். கதிரேசன் வேடிக்கையாக சொன்னார். 2 பேருடைய குரலும் நன்றாக இருப்பது போல வாழ்க்கையிலும் இவங்க ஜோடியாக இணைந்து வாழும்படி வகை செய்திருங்கோ. ரொம்ப பொருத்தமான ஜோடி, சிரித்தார் அவர். எல்லோரும் சிரித்தனர். குங்குமமாக முகம் சிவக்க நெஞ்சு பதற வெட்கத்துடன் சமையல் அறையில் ஓடி மறைந்து கொண்டாள் மாதவி. கைலாசத்திற்கு அன்று ஒரே உற்சாகம். நீ வெகு நேரம் உறக்கம் வரவில்லை. சந்திரனுடன் நீண்ட நேரம் ஏதோ பேசிக்கொண்டே உட்கார்ந்திருந்தார். சாப்பிட்ட பின்னர் தாம்பூலத்தட்டை எடுக்க வந்த மாதவியை கண்டதும் மறுபடியும் அவர் மனதில் ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. வாமா, உட்காரு. கடைசியாக சந்திரன் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க, கேட்க ஆசையாக இருக்குது. பச்சை பிள்ளை போல் குலைவாக கேட்டார்.
என் மனதுக்கினியவனுடன் மறுபடியும் பாட ஒரு வாய்ப்பா? மாதவிக்கு மகிழ்ச்சிதான். வெண்ணிலவும் வானும் போல, வீரனும் போர்வாளும் போல இருவரும் இணைந்து பாடியதை கண்களால் கேட்டு கண்களை மூடிக்கொண்டு கேட்டு அனுபவித்து கொண்டிருந்தார். அது சமயம் படீர் என்ற தலைக்கு மேல் ஏதோ வெடிகுண்டு வந்து விழுந்து போன்ற சத்தம். சுவரிலே தொங்கிய நிலைக்கண்ணாடியில் சுக்கலாக நொறுங்கி கீழே விழுந்து சிதறியது. கைலாசம் திடுக்கிட்டு எழுந்து நின்றார். தங்கம்மாள் பயந்து நடுங்கி போனாள். பாடுவதை சட்டென்று நிறுத்திவிட்டு மாதவியும் சந்திரனும் திகைப்புடன் விழித்தனர். என்ன பாட்டு வேண்டி கிடக்குது? இரவு முழுவதும் இப்படி கத்தி கொண்டிருந்தா மற்றவங்க தூங்க வேணாமா? ஆத்திரத்துடன் கத்திய பரிமளா கோபமே உருவாக பெண் புலியாக சீறி கொண்டு நின்றாள். அவள் கண்களில் நீர் துளிர்த்து கொண்டிருந்தது. மகளை உற்று பார்த்த கைலாசம் ஒன்றுமே பேசவில்லை. நாளை மற்ற விஷயங்களை பேசலாம். வாசலில் டிரைவர் இருக்கிறான். முன்னமே சொல்லி வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு விட சொல்லி சுருக்கமாக சந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அவனும் நிலைமை யூகித்து கொண்டு வணக்கம் தெரிவித்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டான். அவமானம் தாங்க மாட்டாது மாதவி தலையை குனிந்து கொண்டிருந்தாள். வாயிற்கதவை தாமே தாளிட்டு விட்டு வந்தார் கைலாசம். தங்கத்தின் அருகே நின்று கொண்டிருந்த மகளிடம் நெருங்கினார். நீ என்னன்னு நினச்சிட்டு கூஜாவை தூக்கி போட்டு அந்த கண்ணாடியை உடைச்ச? சின்ன பிள்ளைய இருக்கச்சே அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும் போது கையில் கிடைச்சதை விசிறி போடுற பழக்கம் உனக்கு உண்டு, தெரியும். இன்னுமா நீ சின்ன பிள்ளை? வந்தவன் அந்த பிள்ளை சந்திரன் உன்னை பற்றி என்ன நினைப்பான்? உனக்கு வெக்கமாக இல்லை? இடி போன்ற குரலில் கட்சித்தவண்ணம் மிகவும் நெருங்கி வந்தார். அருகில் வந்தார். அவன் என்ன வேணாலும் நினைக்கட்டும், அக்கறை இல்லை. அந்த மடையனின் அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. ஆத்திரத்துடன் கூச்சலிட்டாள் பரிமளா. என்ன சொன்ன? கையை ஓங்கி கொண்டு நெருங்கிய கணவனின் கரத்தை தங்கம் வேகமாக பற்றி கொண்டாள். என்னங்கது? அழுகை பொங்கியது அவள் குரலில். இடக்கரத்தால் மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். வாயை மூடு. எதிர்த்து பேசுவதை இன்றோடு நிறுத்திக்கொள். இன்னொரு வாட்டி நான் கேட்டால் ரொம்ப பொல்லாதவனாக இருப்பேன், ஜாக்கிரதை. மகளை அதட்டிவிட்டு மனைவியின் பக்கம் திரும்பினார். எல்லாம் நீ கொடுத்த இடம். பெண்ணை குட்டிச்சோராக வச்சிருக்கிற. இதன் பலனை நீ பின்னால் தான் அனுபவிக்க போகிற, கத்தினார். தங்கம்மாள் ஒன்றுமே பேசவில்லை. விம்மி எழுத மகளை மார்புடன் அணைத்து கொண்டு குடித்த தலையுடன் நின்றாள். போதும், மேலே போங்க எல்லாரும். அதட்டி விட்டு ஊஞ்சல் மீது வெறுப்போடு உட்கார்ந்து கொண்டார். வரகனூரில் ஒரு சமயம் பெரும்புயல் வீசியது. 3 நாள் விடாத மழை. ஓவென்ற ஓலையிட்ட பேய்காற்று இரண்டும் ஊரை சூறையாடி விட்டன. மக்களின் ஓலமும் மந்தைகளின் குக்குரலுமாக இயற்கை கோர கூத்தாடியது. 4ஆம் நாள் மேகப்படலத்தை கிழித்து கொண்டு புறப்பட்ட சூரியனை கண்டு மாதவிக்கு ஒரே மகிழ்ச்சி. வாயிலுக்கு ஓடி வந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி, கூரை ஓடுகளையும் ஓலைகளையும் வாரி தெரு முழுவதும் இறைத்து விட்டிருந்த அந்த பேய்க்காற்று அவர்கள் வீட்டு புளிய மரத்தை வேரோடு புடுங்கி கொண்டு வந்து வாயிலில் வீசிவிட்டு போயிருந்தது. அதை கண்டு அவள் மேனி பயத்திலே நடுங்கிவிட்டது. இன்று அதே நடுக்கத்தை தான் மாதவி அடைந்தாள். சிறுவயதில் அன்று கண்ட புயலுக்கு பின் ஏற்பட்ட அமைதியைப் போல் அங்கு பெரும் அமைதி நிலவி கொண்டிருந்தது. சுவரில் மாட்டிருந்த கடிகாரத்தின் துடிப்பிற்கு எதிரொலியாக அவளது இதயம் பயத்திலே தாளமிட்டது. தன் முன் கிடந்த கண்ணாடி சுக்கல்களை திகைப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். உடைந்த சுக்கல் தூள்களாக சிதறி கிடந்த நிலைக்கண்ணாடி, தரை மீது உருண்டு கிடந்த கோஜா, வெற்றிலை தட்டு எல்லாமே அவளுக்கு நடந்து முடிந்த புயலின் அறிகுறிகளாக தோன்றின. எதிரே சத்தமிடாத அசைந்த ஊஞ்சலில் கோபமாய் உருவாக உட்கார்ந்திருந்த கைலாசத்தை பார்க்கவும் அவள் அஞ்சினாள். சற்று கிழித்து மெல்ல துணிவை திரட்டி கொண்டு ஊஞ்சலின் அருகே வந்தாள். இதெல்லாம் தொடாத நீயே, கையில் ஏதாவது காயம் பட்டுரும். ஒட்டச்ச கழுதே இதை எடுத்து சுத்தம் செய்யட்டும். கதவை சாத்தி விட்டு விளக்க அணைச்சிட்டு நீ போய் படு. மணி 12 போகுது. கோபத்துடன் அதட்டிய அவர் ஊஞ்சலின் மீது கிடந்த தனது துண்டை உதறி தோள் மீது போட்டுக்கொண்டு மாடி பக்கம் விரைந்தார். அவரது ஆணையை மீறினால் அவருக்கு பிடிக்காது என்பது மாதவிக்கு தெரியும். எனவே விளக்கை அணைத்து விட்டு அவளும் கிளம்பினாள். கைலாசம் தமது அறையின் கதவை தாளிடம் சத்தம் கேட்டதும் தான் அவளுக்கு நிம்மதியாக பெருமூச்சு வந்தது. அடிமேல் அடி வைத்து மெல்ல பரிமளாவின் அறைக்குள் வந்து நின்றாள். பஞ்சனை மீது புரண்டு கொண்டிருந்த பரிமளா லேசாக விசும்பும் சத்தம் கேட்டது.
மாதவிக்கு மனம் தாழவில்லை. கதவை தாளிட்டு விட்டு இருளில் மெல்ல நடந்து கட்டிலின் அருகே வந்து நின்றாள். பரிமளாவின் முகத்தில் புரண்ட கூந்தலை மெதுவாக நீக்கிவிட்டு கண்ணீரை துடைத்து விட்டாள். அழாதே பரிமளா, அப்பா தானே கோச்சிட்டாரு, நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவார், குலைவாக சொன்னாள். போதும், வாய மூடு, உன் பசப்பை கண்டு ஏமாறுகிறவன் நான் இல்லை. சீரிய பரிமளா மாதவியின் கரத்தை வேகமாக அப்பால் தள்ளினாள். நியாயம் தெரிஞ்சு அவளை போல பேச வந்துட்டா? நாள் முழுவதும் அப்பாவை காக்கா பிடிப்பதிலே நீ கெட்டிக்காரி, ஒன்றை எனக்கு தெரியாதா? ஆத்திரத்துடன் தொடர்ந்து உரிமைய பரிமளா முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டு படுத்து விட்டாள். எதிர்பாராத குற்றச்சாட்டு மாதவிக்கு கேட்க வேதனையாக இருந்தது. நல்லதுக்கு சொன்னேன், அப்பாவிட நீ எதிர்த்து பேசியிருக்கக்கூடாது, அதுதான் அவருக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணிட்டுச்சு, நீ என்னை விட ரொம்ப படித்தவ. மாதவி முடிக்கும் முன் இருட்டென்று பரிமளா எழுந்து படிக்க மீது உட்கார்ந்தாள். அருகில் மின்விளக்கை பொருத்தினாள். இயற்கையிலேயே பரிமளா மிகவும் அழகானவள். அவிழ்த்த கூந்தல் நெற்றியிலும் மார்பிலும் புரள கோபத்துடன் உறுத்து விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த நிலையிலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் விருந்தின் போது ஒளிவிட்டு அவளிடம் பிரகாசித்த இந்த அழகிற்கும் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த இந்த அழகிற்கும் என்ன வித்தியாசம், எத்தனை வித்தியாசம்! இது என் வீடு, என்ன செய்யவும் எனக்கு உரிமை உண்டு. அவர் என் அப்பா, என்ன வேண்டுமானாலும் அவரிடம் பேசுவேன். இது கேட்க நீ யார்? எங்கள் வீட்டு பிச்சை சோத்தை தின்னுட்டு வாழ்கிற நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட இல்லையா என்று ஆத்திரமாக கேட்டார். இது என் வீடு, என்ன செய்யவும் எனக்கு உரிமை உண்டு. அவர் என் அப்பா, என்ன வேண்டுமானாலும் அவரிடம் நான் பேசுவேன். இதை பற்றி கேட்க நீ யார்? எங்கள் வீட்டு பிச்சை சோத்தை தின்னுட்டு வாழ்கிற நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட இல்லையா என்று ஆத்திரமாக கேட்டார். மாதவிக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. கோபம் வந்தால் பரிமளா வாயில் வந்தபடி பேசக்கூடியவள் என்பது தெரிந்த கதைதான் என்றாலும் அவளது குத்தல் மொழிகள் மனதை மிகவும் வேதனை செய்தன.